பைட் காஸ்டிங் ரீல் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சிக்கலாதா? ஹலோ ஹண்டர்ஸ், பைட் காஸ்டிங் ரீலை நீங்கள் வீசும்போதும் ஒரு மீனை ஏற்றின அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு சிக்கலாகும். இந்த மாதிரி சிக்கலானோடனே நிறைய டென்ஷன் ஆகாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொறுமையாக இழுத்து பாருங்கள் எவ்வளோ தூரம் வருதுன்ட்டு. இந்த மாதிரி வந்துகிட்டே இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஏதாவது ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி ஸ்டக் ஆகும். ஸ்டக் ஆகிற இடத்துல யூ ஷேப்பில் லாக் ஆகிருக்கும். அந்த யூ ஷேப்பை கரெக்டாக பார்த்துட்டு நான் இப்போ எடுப்பேன் பாருங்கள், அந்த விரலை பிடிச்சி கரெக்டாக கொஞ்சம் மேலே தூக்குனிங்கன்னா நூல் மேலே வரும். ஸோ இந்த மாதிரி சிக்கல் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பொறுமையாக அதை பார்க்கணும். திருப்பி அதே மாதிரி இருந்ததுன்னா திருப்பி அதே மாதிரி அந்த யூ ஷேப்பில் வந்து லைட்டாக விரலை வச்சு நீக்கிட்டு லைட்டாக அசைக்க விட்டிங்கன்னா போதும். அது மாதிரி வந்துடும். வந்துகிட்டே இருந்தால் திருப்பி ரிப்பீட்டடாக இழுங்க. ஏதோ ஒரு இடத்துல வந்து நல்லா லாக் ஆகிருக்கும். இந்த மாதிரி சிக்கல் ஆகிருந்ததுன்னா அந்த எண்டை பாருங்கள். இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த இடத்துல யூ ஷேப்பில் ஒரு லாக் ஆகிருக்கு பாருங்கள். நல்லா தெரியுதா? மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த கரெக்டாக அந்த யூ ஷேப்பை லைட்டாக தூக்கிட்டு திருப்பி நீங்கள் ரிப்பீட்டடாக இழுத்திங்கன்னா அழகாக வந்துடும். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 80% இப்படி பண்ணாலே வந்துடும். ரொம்ப ரேர் சினாரியோ தான் ரொம்ப லாக் ஆகுறது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி எதாவது மரம் குச்சி அதெல்லாம் போய் மாட்டிக்கிட்டு அடிக்கும்போது ஃபுல்லாக சிக்கலாகிடும். அப்போ தான் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் அதை எப்படி எடுக்கணுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ எல்லாம் முடிஞ்ச அப்புறம் இந்த மாதிரி லைட்டாக சுற்றிடுங்க. சுற்றி முடித்த அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி கேஸ்டிங் பண்ணும்போது பொறுமையாக கேஸ்டிங் பண்ணுங்கள். ஹலோ ஹண்டர்ஸ், எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர்.